டெவில் ஃப்ரூட்னா என்னதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டா, அந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டா நம்மளுக்கு யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவீங்க. பட் அந்த ஃப்ரூட்டுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு கேட்டா, ஆமா. அந்த டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டா நம்மளால தண்ணீல நீந்த முடியாது. ஸோ தண்ணீல இருந்தா நீந்த முடியாதுன்னா, டெவில் ஃப்ரூட் சாப்பிடுற பல பேர் வந்து தண்ணி பக்கமே போகாம தான் இருக்கணும். பட் ஒன் பீஸ் அனிமில அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஒன் பீஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பைரட்ஸ் வந்து டெவில் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுருப்பாங்க. இவ்வளோ ஏன் நம்ம எம்சி லூஃபி கூடமே டெவில் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுருப்பான். என்னதான் அந்த டெவில் ஃப்ரூட்டை இத்தனை பேர் சாப்பிட்டுருந்தாலும், அதுக்கு இவ்வளோ பெரிய வீக்னஸ் இருந்தாலும், ஒரு கேரக்டர் கூட அந்த வீக்னஸால சாகவே இல்ல. ஆமாங்க. நமக்கு 27 வருஷம் ஒன் பீஸ் அனிமில இதுவரைக்கும் ஒரு கேரக்டர் கூட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிய வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து சாகவே இல்ல. நமக்கு ஜாக் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. பட் அவன் ஃபிஷ்மேனுங்கிறதுனால அவன் செத்துருக்க மாட்டான். நமக்கு என்னதான் கேனன்ல ஒரு கேரக்டர் கூட ட்ரவுன் ஆகி சாகாம இருந்தாலும், நமக்கு ஃபில்லர்ல ஒரு கேரக்டர் செத்துருப்பான். அது யாரான்னு பார்த்தா, வார்ஷிப் ஐலாண்ட் ஆர்க்ல வர எரிக் தான். இவன் தான் லாஸ்ட்ல தண்ணியில விழுந்து செத்து போயிடுவான். ஸோ இது ஒரு ஃபில்லருங்கிற காரணத்தினால நமக்கு இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா, ஒன் பீஸ் அனிமில டெவில் ஃப்ரூட்டோட மிகப்பெரிய வீக்னஸா சொல்லப்படுற அந்த தண்ணியால ஒரு கேரக்டர் கூட சாகலங்கிறது தான் நம்ப வேண்டிய உண்மை.